ஹலோ கைஸ், வெல்கம் டு another episode of Science Space தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னாலே ஃபேவரட்னு சொல்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிளாக் ஹோல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு யூனிக் பிளாக் ஹோல் டிஸ்கவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாசாவுடைய சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அண்ட் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், இந்த ரெண்டு அப்சர்வேட்டரியும் வச்சு பார்த்திங்கன்னா ஏபிள் 2744 அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி கிளஸ்டரை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அதுலேருந்து கிடைச்ச டேட்டாவை கம்பைன் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோலை டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேலக்ஸி கிளஸ்டருக்கு பக்கத்தில், அதாவது பிஹைண்டில் UHZ1 அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது. பிஹைண்ட்னா பார்த்திங்கன்னா அது அந்த கேலக்ஸி கிளஸ்டரில் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஏபிள் 2744 கேலக்ஸி கிளஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. பட் அந்த UHZ1 அந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து 13.2 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் லென்சிங் மூலிமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஏபிள் 2744 இந்த கேலக்ஸி கிளஸ்டரில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அதுக்கு பிஹைண்டில் உள்ள அந்த UHZ1 கேலக்ஸி பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர லைட் இதை வந்துட்டு கிராவிடேஷனல் லென்சிங் மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கு, டேட்டாவில் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா இந்த UHZ1 அந்த கேலக்ஸியை பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி வச்சு. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது கிடைச்ச எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸிலேருந்து சூப்பர் ஹீட்டட் எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக எமிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதை சுற்றி உள்ள ஆப்ஜெக்டை சாப்பிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ கிடையாது, 13.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது நம்ம யூனிவர்ஸ் பிறந்த வெறும் 470 மில்லியன் இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து லைட் வரதுக்கு நமக்கு 13.2 பில்லியன் இயர்ஸ் எடுத்துக்குது. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே பாஸ்ட் தான், ரைட்? ஸோ கிடைச்ச டேட்டா வச்சு இந்த பிளாக் ஹோலுடைய மாஸை பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணாங்க. ஸோ அந்த எஸ்டிமேஷனில் என்ன தெரிஞ்சு வந்துச்சுன்னா, இந்த பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட 10 to 100 மில்லியன் சன்ஸை சேர்ந்தால் எவ்வளோ மாஸ் இருக்குமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த டிஸ்கவரி பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்கவரி. பிகாஸ் இதில் 2 டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோலுடைய மாஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோல் இருக்கிற அந்த கேலக்ஸி, அதாவது UHZ1 கேலக்ஸி, அந்த கேலக்சியில் உள்ள எல்லா நட்சத்திரத்தையும் சேர்ந்தால் எவ்வளோ மாஸ் இருக்குமோ அதுக்கு சிமிலராக, அதுக்கு ஈக்குவலான மாஸ் இந்த கேலக்சியில் உள்ள இந்த பிளாக் ஹோல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய மாஸும் அதோடைய ஹோஸ்ட் கேலக்சியில் உள்ள எல்லா ஸ்டார்ஸும் கம்பைன் பண்ணுறா கிடைக்கிற மாஸும் இவ்வளோ சிமிலராக ஈக்குவலாக இருக்குங்கிறது. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தான். இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய பயங்கரமான மாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வெளிப்படுத்துகிற பிரைட்னஸ் அண்ட் அது வெளிப்படுத்துகிற எக்ஸ்ரேஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. என்னென்னா, பொதுவாக ஒரு பிளாக் ஹோல் உருவாகுதுன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் நியூக்ளியர் ஃபீல்ட் தீர்ந்து போய் தனக்குள்ளே கொலாப்ஸ் ஆகும்போது, அப்படி இல்லாட்டி 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோதும்போது, அப்படி இல்லாட்டி வேறு சில ஆஸ்ட்ரோனமிக்கல் ஈவெண்ட்ஸ்னால பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் உருவாகுதுன்னு சொல்லலாம். பட் இந்த பிளாக் ஹோலோட டிஸ்கவரி என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, யூனிவர்ஸ் பிறந்து கொஞ்ச நாளே, சில மில்லியன் இயர்ஸ்லேயே பிறந்த இந்த பிளாக் ஹோல் இவ்வளோ யங் ஏஜ்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ மாஸ் கொண்டு இருக்குது அண்ட் இவ்வளோ பிரைட்னஸ் அண்ட் இவ்வளோ எக்ஸ்ரேஸை வெளிப்படுத்துது. ஒரு யங்கான பிளாக் ஹோல் இவ்வளோ மாஸ் இருக்கிறதுனால மேபி இந்த பிளாக் ஹோல் மற்ற பிளாக் ஹோல்ஸ் மாதிரி ஒரு சூப்பர் நோவாவில் இருந்தோ, அதாவது ஒரு ஸ்டாரில் இருந்தோ இல்லை வந்துட்டு நியூட்ரான் ஸ்டார் மோதர்னாலேயோ வந்துட்டு பிறக்காமல் இந்த பிளாக் ஹோல் வேறு விதமாக, அதாவது அதிக மாஸ் கொண்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஸியஸ் கிளவுட்ஸ் ஆர் டஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோல் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற தியரி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோனமர்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் இந்த பிளாக் ஹோல் பார்த்தினா ரிசர்ச் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான ஆஸ்ட்ரோனமிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.